ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை குறித்த பயம் உங்களுக்கு சுத்தமாக இருக்காதுங்க. நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆசை இருக்குங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிம்பிளான 5 வார்த்தையை வச்சு 1000க்கும் மேற்பட்ட சென்டென்சஸை நீங்களே உருவாக்கி இப்போ பேச போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இங்கே பாருங்களேன், மீ அப்படின்னா தமிழில் என்னை அப்படின்னு சொல்லுவோம். யூ அப்படின்னா உன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிம் அப்படின்னா அவனை அப்படின்னு சொல்லுவோம். ஹர் அப்படின்னா அவளை. தம் அப்படின்னா அவர்களை அப்படின்னு சொல்லுவோம். அஸ் அப்படின்னா எங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சிருச்சா? இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட்டுங்க. நான் இங்கே இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தையை நான் ரிமூவ் பண்ணுறேன். தமிழ் மட்டும்தான் இருக்க போகுது. இப்போ தமிழில் நான் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வாயை திறந்து இருக்கிற இடத்துல ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னை அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, சூப்பர். மீ. உன்னை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? யூ. அவனை எப்படி சொல்லலாம்? எனக்கு கொஞ்சம் தெரியல அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்லைங்க. நான் சொல்லும்போது என் கூட சேர்ந்து நீங்களும் பின்னாடியே அதை சொல்லுங்கள், ஈஸியாக புரிஞ்சு கொடுங்க. எப்படி சொல்லலாம்? அவனை அப்படின்னா ஹிம். அவளை எப்படி சொல்லலாம்? ஹெர். அவர்களை அப்படின்னா தம். எங்களை அப்படின்னா அஸ். அஸ். ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க? ஓகேங்க, இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் ஒன்று சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்களேன், டூ அப்படின்னா தமிழில் இக்கு அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. இந்த 5 வார்த்தையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய சென்டென்சஸை இப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஃபார் அப்படின்னா காக. காக. வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரம் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட் ஒன், அபவுட் அப்படின்னா பற்றி. இந்த 5 வேர்டுக்கான தமிழ் மீனிங் தெரிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் இங்கிலீஷில் சிம்பிளான சென்டென்சஸை மேக் பண்ணி பேச ஆரம்பிங்க. இங்கே நான் தமிழில் 6 வாக்கியம் எழுதியிருக்கேன். இதுக்கு இங்கிலீஷில் நீங்களே ஆன்சர் பண்ண போகிறீங்க. இப்போ எனக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னா, டு மீ. டு மீ. நல்லா கவனிங்க. டு அப்படின்னா தமிழில் இக்கு அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை. இப்போ டு மீ சேரும்போது அங்கே எனக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருதுங்க. இப்போ நான் தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சரை டைப் பண்ணிகிட்டே வாங்க. உனக்கு இது எப்படி சொல்லலாம்? டு யூ. டு யூ. ஏன் தெரிஞ்சிருச்சா? டூனா இக்கு, உன்னை அப்படின்னா யூன்னு சொல்லுவோம். அதான் நான் சைடில் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கேன் ஈஸியாக புரியறதுக்காக. உனக்கு அப்படின்னா டு யூ. டு யூ. நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், அவனுக்கு. அவனுக்கு எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, டு ஹிம். டு ஹிம். அவனுக்கு. நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு. இது யாருக்குப்பா அப்படின்னு கேட்பாங்க. இது அவளுக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவளுக்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? டு ஹெர். டு ஹெர். அவளுக்கு. நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு. எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க. டு தம். டு தம். அவர்களுக்கு. ஃபைனலா எங்களுக்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? டு அஸ். டு அஸ். எங்களுக்கு. நீங்கள் பாருங்களேன், டு அப்படிங்கிற சிம்பிளான ஒரு வேர்டை வச்சு நம்ம 6
ரொம்ப பேசிக்கான சென்டென்சஸை நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ பாருங்களேன், மகாவுக்கு அப்படின்னா டு மகா, ராஜாவுக்கு அப்படின்னா டு ராஜா. இந்த gift யாருக்குப்பா அப்படின்னு கேட்பாங்க. இது ராணிக்கு அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்லலாம்? டு ராணி, ராணிக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க பார்க்கும். இப்போ என் பேர் மகாராஜா, நான் சொல்கிறேன் மகாராஜாவுக்கு அப்படின்னா டு மகாராஜா. உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி இப்போ சொல்லுங்கள் பார்க்கும். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய வாய்களை திறந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கணும். இப்படி சின்ன சின்ன வேர்ட்ஸை நம்ம இணைத்து ஒரு சென்டென்சஸாக பேசும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குங்க. இப்போ உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸில் கூட ஆன்சர் கூட பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்களேன். இங்கே நான் 6 தமிழ் வாக்கியம் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட்னு பாருங்களேன், எனக்காக. இது எப்படி சொல்லலாம்? காக அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபார். ஃபார் மேலே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகேங்க. இப்போ எனக்காக அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஃபார் மீ. ஃபார் மீ, எனக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது எனக்காக அப்படின்னா எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஒன், உனக்காக அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஃபார் யூ. ஃபார் யூ, இது யாருக்காக? உனக்காக. திஸ் இஸ் ஃபார் யூ, இது உனக்காக. ஈஸியாக இருக்குதாங்க. இந்த ஃபார் அப்படிங்கிற சின்ன வேர்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்சஸே இங்கே மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவனுக்காக அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஃபார் ஹிம். ஃபார் ஹிம், அவனுக்காக. இது அவனுக்காக அப்படின்னா எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஃபார் ஹிம். திஸ் இஸ் ஃபார் ஹிம், இது அவனுக்காக. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவளுக்காக அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நான் இங்கிலீஷில் சொல்லும்போது இந்த வீடியோ முழுவதுமாக என் கூட சேர்ந்து பின்னாடியே நான் சொல்ல சொல்ல நீங்களும் சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. அவளுக்காக அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஃபார் ஹர். ஃபார் ஹர், அவளுக்காக. திஸ் இஸ் ஃபார் ஹர். திஸ் இஸ் ஃபார் ஹர், இது அவளுக்காக. நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்காக அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஃபார் தம். ஃபார் தம், திஸ் இஸ் ஃபார் தம். திஸ் இஸ் ஃபார் தம், இது அவர்களுக்காக. நெக்ஸ்ட் ஒன், எங்களுக்காக. இந்த பொருட்களெல்லாம் யாருக்காக வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. எங்களுக்காகன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எங்களுக்காக. எப்படி சொல்லலாம் எங்களுக்காக அப்படின்னா? ஃபார் அஸ். ஃபார் அஸ், எங்களுக்காக. திஸ் இஸ் ஃபார் அஸ், இது எங்களுக்காக. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எல்லாருமே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை மறக்காமல் எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் இப்போவே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இங்கிலீஷ் பேசலாம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். வித் அப்படின்னா தமிழில் உடன் அப்படின்னு அர்த்தம். என்னுடன் எப்படி சொல்லலாம்? வித் மீ. வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை. இப்போ வித் கூட மீ ஆட் ஆகும்போது சேரும்போது நமக்கு தமிழில் எப்படி மீனிங் வருது அப்படின்னா என்னுடன். என்னுடன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், உன்னுடன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வித் யூ. வித் யூ, உன்னுடன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவனுடன். நீ யாருடன் போகிற அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆன்சர் பண்ணுவோம், நான் அவனுடன் போகிறேன். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அவனுடன் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் இந்த வித் வச்சு நிறைய சென்டென்சஸ் நம்மளால் பேச முடியும். இதை எப்படி சொல்லலாம்? அவனுடன் அப்படின்னா வித் ஹிம். வித் ஹிம். இப்போ நெக்ஸ்ட் ஒன், அவளுடன் எப்படி சொல்லலாம்? வித் ஹெர். வித் ஹெர், அவளுடன். நெக்ஸ்ட் ஒன், அவர்களுடன் எப்படி சொல்லலாம்? வித் தம். வித் தம், அவர்களுடன். நெக்ஸ்ட் ஒன், எங்களுடன். வித் அஸ். வித் அஸ். இப்போ மகாவுடன் எப்படி சொல்லலாம்? வித் மகா. வித் மகா,
ராஜாவுடன் அப்படின்னா வித் ராஜா, வித் ராஜா. இப்போ ராணியுடன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வித் ராணி, வித் ராணி. என் அம்மாவுடன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வித் மை மதர், வித் மை மதர். இப்போ என் அப்பாவுடன் இது எப்படி சொல்லலாம்? நீ யாருடன் போகிற அப்படின்னு கேட்பாங்க. நான் என் அப்பாவுடன் போகிறேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? வித் மை ஃபாதர், வித் மை ஃபாதர். இதை நம்ம ஷார்ட்டாக வித் மை டேட் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக இருக்குதாங்க. இந்த மாதிரி வித் வச்சு நீங்கள் ஒரு பேப்பரில் நிறைய சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்களை எழுதி அதை இங்கிலீஷில் ஒரு பக்கத்தில் நீங்கள் எழுத ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்களேன். ஃப்ரம் அப்படின்னா தமிழில் இருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நிறைய சென்டென்ஸ் எழுதலாமா? ஃப்ரம் அப்படின்னா இருந்து. ஃபர்ஸ்ட் ஒன், என்னிடம் இருந்து. இது எப்படி சொல்லலாம்? ஃப்ரம் மீ, ஃப்ரம் மீ, என்னிடம் இருந்து. நெக்ஸ்ட் ஒன், உன்னிடம் இருந்துன்னா எப்படி சொல்லலாம்? ஃப்ரம் யூ, ஃப்ரம் யூ, உன்னிடம் இருந்து. நெக்ஸ்ட் ஒன், அவனிடம் இருந்துன்னா எப்படி சொல்லலாம்? ஃப்ரம் ஹிம், ஃப்ரம் ஹிம். நான் இங்கிலீஷில் சொல்லும்போது என் கூட சேர்ந்து பின்னாடியே சொல்லிட்டு வரீங்களா? ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அவளிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹர். நெக்ஸ்ட் ஒன், அவர்களிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் தெம், ஃப்ரம் தெம், அவர்களிடம் இருந்து. எங்களிடம் இருந்து அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஃப்ரம் அஸ், ஃப்ரம் அஸ், எங்களிடம் இருந்து. இப்போ மகாவிடம் இருந்தனா எப்படி சொல்லலாம்? ஃப்ரம் மகா, ஃப்ரம் மகா. இந்த இடத்துல உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ராஜாவிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் ராஜா, ஃப்ரம் ராஜா. என் அம்மாவிடம் இருந்தனா ஃப்ரம் மை மதர். என் அப்பாவிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் மை ஃபாதர். அவ்வளோதாங்க. இப்படி சிம்பிளான சென்டென்சஸை நிறைய நம்ம எழுதலாங்க, பேசலாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன், பாஸ் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். அபவுட் அப்படின்னா தமிழில் பற்றி அப்படின்னு அர்த்தம். என்னை பற்றி அப்படின்னா அபவுட் மீ, அபவுட் மீ. நல்லா கவனிங்க. அபவுட் அப்படின்னா பற்றி, மீ அப்படின்னா என்னை. அபவுட் மீ, என்னை பற்றி. நெக்ஸ்ட் ஒன், உன்னை பற்றினா அபவுட் யூ, அபவுட் யூ. அவனை பற்றி அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அபவுட் ஹிம், அபவுட் ஹிம். அவளை பற்றினா கரெக்டுங்க, அபவுட் ஹர், அபவுட் ஹர். நெக்ஸ்ட் ஒன், அவர்களை பற்றினா அபவுட் தம், அபவுட் தம். ஃபைனலாக எங்களை பற்றி அப்படின்னா அபவுட் அஸ், அபவுட் அஸ், எங்களை பற்றி. அவ்வளோதாங்க. இப்போ மகாவை பற்றினா எப்படி சொல்லலாம்? அபவுட் மகா. ராணியை பற்றினா அபவுட் ராணி. அஜித்தை பற்றினா அபவுட் அஜித். என் அம்மாவை பற்றினா சொல்லுங்க, அபவுட் மை மதர். என் அப்பாவை பற்றினா அபவுட் மை ஃபாதர். அவ்வளோதாங்க. இப்போ தான் ரொம்ப முக்கியமான நேரம், கவனமாக கவனிங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். இங்கே 5 சிம்பிளான சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சரை நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், உன்னுடன். இது எப்படி சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே வாங்க. இல்லை உங்களால் டைப் பண்ண முடியாட்டிலும் பரவாயில்ல, வாயை திறந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். உன்னுடன் அப்படின்னா வித் யூ, வித் யூ. சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், என்னை பற்றி அப்படின்னா என்ன வரும்? கரெக்டுங்க, அபவுட் மீ, அபவுட் மீ, என்னை பற்றி. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்காக. அவனுக்காக எப்படி வரும்? ஃபார் ஹிம், ஃபார் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், எங்களுக்கு. எங்களுக்கு, டு அஸ், டு அஸ், எங்களுக்கு. இப்போ ஃபைனலாக மகாவுடன் எப்படி சொல்லலாம்? வித் மகா, வித் மகா. அவ்வளோதாங்க. ஓகேங்க. இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 4 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன்,
இந்தியாவை பற்றி. செகண்ட் ஒன் ராஜாவுக்காக. தேர்ட் ஒன் அவளிடமிருந்து. ஃபோர்த் ஒன் அவர்களுக்கு. இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு ஆன்சரை கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய சிம்பிளான சென்டென்சஸ் வச்சு எப்படிலாம் இங்கிலீஷில் ஒரு சென்டென்சஸ் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.